Hi friends, welcome to Sans Learning Academy. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா Tancet Mca சிலபஸில் உள்ள லாஜிக்கல் ரீசனிங் பார்ட் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து சிலபஸ்லேருந்து எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணலாம், 2023 நடக்க போகிற Tancet Mca எக்ஸாமுக்கு எப்படி வந்து சிலபஸ் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் எப்படி வந்து நம்ம இந்த எக்ஸாமுக்கு அப்ரோச் பண்ணலான்னு. ஸோ அடுத்து நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் வந்து நான் இதுக்கான மெட்டீரியல்ஸ் அப்புறம் வந்து அதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே வந்து டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க டாபிக் வந்து லாஜிக்கல் ரீசனிங். இதில் வந்து 50 மார்க்ஸ் வந்து இருக்கும். மொத்தம் டோட்டலாக டான்செட்டில் வந்து 100 மார்க்ஸ் வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ அதில் 25 மார்க்ஸ் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, அப்புறம் வந்து லாஜிக்கல் ரீசனிங் இது 50 மார்க்ஸு, அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ், ஸோ அது வந்து 25 மார்க்ஸு. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து லாஜிக்கல் ரீசனிங். அதில் வந்து இந்த இதில் கொடுத்துருக்க எல்லா டாப்பிக்குமே கோடிங் அண்ட் டிகோடிங், லீனியர் அண்ட் சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட், டைரக்ட் அண்ட் சென்ஸ், கிளாக் அண்ட் கேலண்டர், ஆர்டர் அண்ட் ரேங்கிங், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், கியூப் அண்ட் டைஸ், இந்த மாதிரி எல்லா டாப்பிக்கில் இருந்தும் 3 to 5 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக டான்செட்டில் எப்போயுமே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷமும் கேட்பாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த இதை எடுத்திருக்கோம். ஏன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 25 டாபிக்ஸ் இருக்குது. அதில் வந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் நிறையா ஃபார்முலாஸ் வந்து நம்ம மெமரி பண்ணுற மாதிரி இருக்கணும். பட் ஆனால் இதில் வந்து நீங்கள் ஒரு கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஜஸ்ட் ஒரு மாடல், செட் ஆஃப் மாடல்ஸ், எல்லா கான்செப்ட்லேயுமே மாடல்ஸ் இருக்குது. அந்த மாடல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஈஸியாக வந்து நம்ம அந்த 3 to 5 கொஸ்டின்ஸ் ஒரு டாப்பிக்லேருந்து கேட்குறத நம்ம சால்வ் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கோடிங் அண்ட் டிகோடிங். ஃபஸ்ட்டு டாபிக் பார்க்க போகிறோம். கோடிங் அண்ட் டிகோடிங்னா என்ன, அதுக்கப்புறம் கோடிங் அண்ட் டிகோடிங்கோட மாடல்ஸ் வந்து பார்ப்போம். இது வந்து part-1 வீடியோ. ஸோ இதில் வந்து நம்ம கோடிங் அண்ட் டிகோடிங்கோட பேசிக் அண்டு கொஞ்சம் சால்வ் பண்ணி மாடல்ஸ்லாம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு part-2ல் வந்து எல்லா மாடல்ஸையும் கவர் பண்ணி நம்ம வந்து வீடியோ கொடுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து கோடிங் அண்ட் டிகோடிங் இன்ட்ரோடக்ஷன். இதில் வந்து கோடிங் அண்ட் டிகோடிங் அப்படின்னா என்னென்னா, இன் திஸ் டைப் ஆஃப் டெஸ்ட் வேர்ட்ஸ் ஆர் நம்பர்ஸ் விச் do not show their own real values are given. ஃபார் எக்ஸாம்பிள், லைன் இஸ் கோடட் as goat. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லைனுன்ற ஒரு வார்த்தை கோட் அப்படின்னு சொல்லி அவங்க கோட் பண்ணுவாங்க. லைனுன்ற வார்த்தையை வந்து கோட்டுன்னு சொல்லலாம். எப்பயுமே லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து லாஜிக்கலாகவே வந்து திங்க் பண்ணவே கூடாது. ரியலாகவே வந்து திங்க் பண்ணக்கூடாது. லைனையும் கோட்டையும் ரியலாக திங்க் பண்ணக்கூடாது. லாஜிக்கலாக கொடுத்துருக்காங்க. அவங்க லைனை வந்து கோட் மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க. லைனை வந்து கோட்டாகவும் எழுதலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் நடத்த உங்களுக்கு தெளிவாக புரியும் என்ன சொல்ல வரேன்னு. அதுக்கடுத்து, while line can never be compared to goat in real value, thus it is only imaginary value. நான் சொல்ல வந்ததை அவங்களும் சொல்கிறாங்க. லைன் வந்து கோட்டோட எப்பயுமே வந்து ரியலாக வந்து கம்பேர் பண்ண முடியாது. பட் ஆனால் நம்ம இங்கே வந்து லாஜிக்கலாக லைனையும் கோட்டையும் வந்து இமேஜினரியாக ஒரு இமேஜினரியாக வந்து நம்ம இது பண்ணிக்கிறோம். ஸோ such values are called coded values are coding. ஒரு வேல்யூ, இப்போ லைனுங்கிற ஒரு வார்த்தையை நம்ம கோட்டுன்னு சொல்லி நம்மளாம் வந்து கோட் பண்ணி வச்சுக்கிறோம். அது வந்து எதுக்காண்டி அப்படின்னா, இப்போ யாருக்கும் தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி இப்போ லைன்ற ஒரு ரியல் வேல்யூவை நம்ம கோட்டுன்னு சொல்லி கோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இங்கே கான்செப்ட். அதுக்கடுத்து, திஸ் இமேஜினரி கோடிங் இஸ் பேஸ்ட் ஆன் செர்டன் பிரின்சிபல் ஆல் ரூல். இதுலேருந்து இதுக்கு கோட் பண்ணுறோம்ல, இது வந்து சும்மா கோட் பண்ண மாட்டாங்க. இதுக்குன்னு ஏதாச்சும் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் அதை நம்ம கண்டுபிடிச்சி டோம்னாலே நம்ம அதுக்கடுத்து உள்ள ஆன்சரை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாடல்ஸ் வந்து நம்ம பின்னாடி நம்ம சமு பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். அடுத்து வந்து இமேஜினரி வேல்யூ ஆர் கோடிங் வில் பி கிவன் டு கன்வெர்ட் இட் டு த ரியல் வேல்யூ. அந்த இமேஜினரி வேல்யூவும் கொடுத்துட்டு ரியல் வேல்யூவும் கொடுத்துருவாங்க. நம்ம என்ன இந்த கோடிங் அண்ட் டிகோடிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இது ரெண்டுக்கும் உள்ள எப்படி வந்து அவங்க கோட் பண்ணியிருக்காங்க, இப்போ லைனை எப்படி கோட்டுன்னு சொல்லி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம என்ன டைப் மாடலில் அவங்க வந்து கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை நம்ம டீகோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து ஜென்ரலாக மெத்தட் இருக்குது. இதில் வந்து ஒரு 10 to 15 மெத்தட் கிட்ட இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 மெத்தட் இந்த வீடியோவில் பார்ப்போம். part-2ல் வந்து மிச்ச மெத்தட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிவர்ஸ் மெத்தடு, அதுக்கப்புறம் வந்து ஸ்கிப்பிங் ஆஃப் லெட்டர்ஸ் பிட்வீன் த கிவன் லெட்டர் ஆஃப் த ரியல் அண்ட் கோட் அண்ட் ஸோ ஆன். ஸோ இது நம்ம சம்மு பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க நம்ம மாடல் பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போதோ இல்லை ப்ரிப்பேர் பண்ணும்போதோ இந்த மாதிரி வந்து ஒரு டேபிளர் காலம் போட்டுக்கோங்க. போட்டு ஏபிசிடி எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏபிசிடி EFGHM வரைக்கும் எழுதிட்டு திரும்பி எண் இங்கே எடுத்து எழுதக்கூடாது. ஏன்னா இது எதுக்காண்டி இந்த டேபிள் போடுறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த டேபிள் எதுக்காண்டி போடுறோம் அப்படின்னா ரிவர்ஸ் ஆர்டர். ஸோ ரிவர்ஸ் ஆர்டர்ன்ற ஒரு மாடல் இங்கே நம்ம சம் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஏன் ரிவர்ஸ் ஆர்டர்னு சொல்கிறேன்னு. ஸோ இந்த ரிவர்ஸ் ஆர்டர் மாடலுக்காண்டி இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக வந்து இதை சால்வ் பண்ணிடலாம். நம்ம வந்து நம்ம மைண்டில் கேல்குலேட் பண்ணி சால்வ் பண்ணுறத விட இதில் நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு எழுதிட்டோன்னா கடகடன்னு நம்ம பார்த்து சால்வ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா டான்செட்டில் எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னா நம்மளுக்கு மார்க் வந்து டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா 100 கொஸ்டின்ஸ் வந்து 1 ஹவரில் வந்து 2 ஹவரில் வந்து அட்டன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு 72 செகண்ட்ஸ் தான் டைம் இருக்கும். அப்போ நம்ம இந்த மாதிரியான சிம்பிள் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டேபிள் காலம் போட்டுக்கோங்க. A to M எழுதிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து N to N ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். இஃப் ரிவ்யூ கேன் பி ரிட்டன் அஸ் TGX-KGY. ரிவ்யூன்ற வார்த்தையை TGX-KGY அப்படிங்கிறத கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஹவு வில் விஷன் பி ரிட்டன்? அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரிவ்யூங்கிற வார்த்தையை TGX-KGY அப்படிங்கிறத கோட் பண்ணிவிட்டு விஷனை அப்போ எப்படி கோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது, எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்ற மெத்தடை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த இதுக்கான ஆன்சரை ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்பயுமே என்னென்னா என்ன மெத்தடுன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். நம்ம இப்போ வரிசையாக மெத்தட்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். என்னென்ன மாடல்ஸ்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம முழுசாக எல்லா மாடல் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துடும். நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எந்த மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க கண்டுபிடிச்சி ஈஸியாக ஆன்சர் போட்டலாம். இப்போ தான் நம்ம மாடல்ஸ் வரிசையாக பார்த்துக்கிட்டே வரோம். இந்த வீடியோவில் நம்ம 2 மாடல் பார்க்கலாம். வாங்க இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். இப்போ இதில் வந்து R கொடுத்துருக்காங்க, Rரும் T கொடுத்துருக்காங்க. இந்த Rக்கும் Tக்கும் ரிலேஷன்ஷிப் பாருங்கள். இந்த டேபிளில் R வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. T வந்து இங்கே இருக்குது. Rக்கும் Tக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு? Rக்கு 2 வேல்யூ முன்னாடி தான் T இருக்குது. ஸோ 2 வேல்யூ முன்னாடி, ரெண்டாவது Rக்கும் Tக்கு நடுவில் ஒரு வேல்யூ வந்து விட்டுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரிலேஷன்ஷிப். அடுத்து Eக்கு பாருங்கள். Eக்கும் Gக்கும் பாருங்கள். Eக்கும் G எப்படி கோட் பண்ணியிருக்காங்க? E வந்து இங்கே இருக்குது, G வந்து இங்கே இருக்குது. அதே மாதிரி தான் Eக்கும் Gக்கும் எப்படி கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா Gலேருந்து 2 வேல்யூ வந்து முன்னாடி இருக்குது, 2 வேல்யூக்கு நடுவில் ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இதுதான் வந்து மாடல். எல்லாமே பார்த்தீங்கன்னாலும் அப்படி தான் இருக்கும். V பாருங்கள், Vயும் Xும் பாருங்கள். V வந்து இங்கே இருக்குது, X வந்து இங்கே இருக்குது. இங்கேயும் வந்து 1 2 2 வேல்யூ வந்து தள்ளி இருக்குது, நடுவில் ஒரு வேல்யூ இருக்குது. அடுத்து பாருங்கள் Iக்கு பாருங்கள். Iக்கும் Kக்கும் பாருங்கள். I எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. I K பாருங்கள். Iக்கும் Kக்கும் 2 வேல்யூக்கு நடுவில் ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இது எப்படி இந்த ரிவ்யூ வந்து இதை எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா 2 வேல்யூ தள்ளி நடுவில் ஒரு வேல்யூ எழுதியிருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரியலைன்னா வந்து கவனமாக கவனிங்க. இங்கே வந்து R இருக்குது, இங்கே T இருக்குது. இங்கே நம்ம பார்க்கணும் RSTUVWXYZ இந்த ஆர்டரில் இருக்குல்ல. இங்கே R இருக்குது, இங்கே T இருக்குது. இதுக்கு 2க்கும் நடுவில் ஒரு வேல்யூ வந்து விட்டுட்டு எழுதியிருக்காங்க, கோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி E பாருங்கள். E இருக்குது, இங்கே G இருக்குது. ஸோ E எங்கே இருக்குது? இந்த இருக்குது. EG இதுக்கும் 2க்கு நடுவில் ஒரு வேல்யூ வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ V. அடுத்து V பாருங்கள். VX Vக்கும் Xக்கும் நடுவில் ஒரு வேல்யூ விட்டு எழுதியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நம்ம மோஸ்ட்லி வந்து ஒரு 2 to 3 வேல்யூஸ் வந்து பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது என்ன மாடல் அப்படின்னு. இது என்ன மாடல் அப்படின்னா 2 வேல்யூ வந்து தள்ளி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம அதே மாதிரி விஷனுக்கு அப்ளை பண்ணலாம். விஷனோட ஆன்சர் எழுதலாம். இப்போ அதே மாதிரி இந்த கோடு எப்படி இதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதே இதை இதுக்கு அப்ளை பண்ணோம், கோடிங் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். இப்போ V எடுத்துக்கிட்டோன்னா Vயோட 2 வேல்யூக்கு முன்னாடி எது? Vயோட 2 வேல்யூக்கு முன்னாடி WX. இப்போ X தான் வந்து Vயோட. அடுத்து I பார்க்கணும். ஐயோட வேல்யூ HG. G தான் வந்து ஆன்சர். அடுத்து Sஓட வேல்யூ பார்க்கணும். Sஓட வேல்யூ TU. அடுத்து திருப்பி ஐயோட வேல்யூ G தான். அந்த இதை அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து ஓவோட வேல்யூ பார்க்கணும். PQ. Q தான் வந்து ஓவோட கோடிங். அடுத்து N பார்க்கணும். என்னோட கோடிங் வந்து OP. P தான் வந்து. ஸோ இதுதான் வந்து ஆன்சர்.
ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்துச்சுன்னா வீடியோ கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். இதே மாதிரி தான் வந்து அடுத்தடுத்த சம்ஸும் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் வந்து காம்ப்ளிகேட்டடாக போகும், அது நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா dental is written as WVMGZO, how world can be written அப்படின்றது தான் கொஸ்டின். டென்டலை வந்து WVMZOன்னு கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ வேர்ல்டு வந்து எப்படி ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்ப்போம், டிக்கும் டபிள்யூக்கும் என்ன சம்மந்தம். இங்கே டி இருக்குது, இதுக்கு நேராக டபிள்யூ இருக்குது. ஓகே, ஈக்கும் விக்கும் என்ன வித்தியாசம், எங்கே இருக்குது இ இங்கே இருக்குது, வி இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கும்போதே நம்மளுக்கு புரியும் இது என்ன ஆர்டரில் இருக்குது, ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்குது. பிகாஸ் இந்த டேபிள் வந்து ரிவர்ஸ் ஆர்டர் டேபிள். ஏன்னா நம்ம முதல்ல சொன்னேன் A to M வரைக்கும் எழுதியிருக்கோம், அடுத்து N இங்கே எழுதி திருப்பி ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதியிருக்கோம். ஸோ ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதும் போது நம்மளுக்கு DAWன்னு கோட் பண்ணியிருக்காங்க, டென்டலில் EAVன்னு சொல்லி கோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கூட அதே மாதிரி தான் இருக்கும். Nனும் Mமும் பார்த்தீங்கன்னா Nனும் Mமும் கோட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ ரிவர்ஸ் ஆர்டரில் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம வேர்ல்டுக்கு கோட் பண்ணுவோம், ORLD வேர்ல்டுக்கு. இப்போ டபிள்யூக்கு நேராக இருக்கிற வேல்யூ ரிவர்ஸ் ஆர்டர் D, ஓக்கு நேராக என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும் L, ஆர்க்கு நேராக இருக்கிறது I, எல்க்கு நேராக இருக்கிறது O, டிக்கு நேராக இருக்கிறது W. ஸோ இதுதான் வந்து கோட் பண்ண வேல்யூ, இதுதான் வந்து ஆன்சரு. ஸோ இதே மாதிரி தான் வந்து அடுத்தடுத்த மாடல்ஸும் இருக்கும். இதில் டோட்டலாக ஒரு 10 to 15 மாடல்ஸ் தான் இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து ரிமைனிங் இருக்கிற எல்லா மாடலும், இந்த டாப்பிக்கே வந்து முடிக்கிற மாதிரி ஃபுல் மாடலும் வந்து கவர் பண்ணிடுவோம். டான்செட்டில் போன வருஷம் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்க எல்லா மாடல்லையுமே நம்ம வந்து தெளிவாக வந்து சால்வ் பண்ணி பார்ப்போம். இது வந்து டான்செட்டுக்கு மட்டும் இல்லை, எந்த எக்ஸாம்னாலும் சரி, மேட்டு, கேட்டு, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் இருக்குது, கிளாட்டு, இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்குமே இந்த லாஜிக்கல் ரீசனிங்கிற டாப்பிக்கில் இந்த கோடிங் அண்ட் டிகோடிங் கண்டிப்பாக வந்து இருக்கும். அதுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரெண்டாவது, இந்த வீடியோவில் எதுவும் உங்களுக்கு சஜஷன் சொல்லணும்னு தோணுச்சு, இன்னும் வந்து எப்படி நடத்துனா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் அப்படிங்கிறத சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ணி நல்லா உங்களுக்கு ஒரு கண்டென்ட் மேக் பண்ணி கொடுக்குறேன். ரெண்டாவது, அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு பார்ட் 2 வந்து வரும். அதில் வந்து தெளிவாக வந்து இந்த மாடல்ஸ் ஃபுல்லாக சொன்ன மாதிரி முடிச்சிடலாம். ஸோ அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் தேவைப்படும். ஏன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு எவ்வளோக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுதான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்கு. ஸோ உங்கள் டான்செட் படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் மறக்காமல் வந்து உங்கள் குரூப் காலேஜ் குரூப்லலாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து டான்செட் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டெலிகிராமில் தான் வந்து நான் இதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் கொடுக்க முடியும். ஏன்னா யூடியூப்பில் வந்து அது டெஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் கொடுக்க முடியாது. ஸோ நான் டெலிகிராமில் வந்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸ்லாம் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் டெலிகிராம் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. போன வீடியோ வந்து உங்களுக்கு சிலபஸோட கிளாரிஃபிகேஷன், அப்புறம் வந்து இது யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா டான்செட் MCA பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ வந்து சந்திப்போம். தேங்க்யூ.